ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் ஆபிரகாமை குறித்து இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். அப்பொழுது அவருக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்காகவும் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அதையும் நாம் ஆபிரகாமை போல ஒவ்வொரு நாளிலும் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்றால் 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர் முழு நிச்சயமாய் நம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கும்போது நாம் முழு நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் முதலாவதாக நான் நம்ப வேண்டும். அடுத்ததாக 2வது காரியம் தேவனை மகிமைப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வதாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் 2வதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியாக தான் ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். 3வதாக ஆபிரகாம் என்ன செய்தார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது பிரகாரம் ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எதை கேட்டாரோ அதை தேவன் கொடுத்து விட்டதாக அவர் விசுவாசித்தார். அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறப்பட்டது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது தேவன் கொடுப்பார் என்ற விசுவாசம் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ எல்லா காரியத்திலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக நீங்கள் மாற முடியும் என்பதை ஆபிரகாம் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நாம் ஆபிரகாமை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை முழு நிச்சயமாய் நம்புங்கள். ஆண்டவர் எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதில் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்து அநேக ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொண்டது போல் நாங்களும் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி முழு நிச்சயமாய் நம்பி உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசத்தையும் முழு நிச்சயத்தையும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.